Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால we have only the editorial page. The other page is the ground zero report. So in the page what are the important articles? Let's see. So the first article, democracy at stake in Nepal. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ் ஹேப்பனிங் இன் நேபாள் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹவு இட் ஷுட் பி ஹவு இட் ஷுட் ஹவ் பீன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னதான் 2015 கான்ஸ்டியூஷன் எழுதியிருந்தாலும் அவங்க ரீசெண்டாக டெமோக்ரஸியாக மாறி இருந்தாலும் இந்தியா ஆல்சோ ஹேஸ் சம் டியூட்டி இன் மேக்கிங் ஷுர் தட் நாட் த ரீஜனல் பாலிட்டிக்ஸ் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அதனால டெமோக்ரஸி அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இந்தியாவுக்கும் கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன் அ ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி ஸ்டேட் கிராஃப்ட் இஸ் நாட் சப்போஸ் டு பி ஆல்ட்ருயிஸ்டிக் till it relies on progressive policy. So people's war was over in Nepal. அதனால there was a transitory accomplishment like a new republica they established ஆச்சு. However, the task is still unfinished till the people-centric priorities are not driving the political agenda. இப்போ பாலிடிக்ஸ் எப்படி டிரைவ் ஆகிட்டு இருக்குன்னா ரொம்ப பவர் ஹங்க்ரி பீப்புள் அதை வச்சுட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பீப்புள் சென்ட்ரிக்காக எப்போ மாறுதோ அப்போ தான் கண்ட்ரி வில் பி சக்ஸஸ்ஃபுல், கண்ட்ரிஸ் பாலிசி வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் டோட்டலி அபவுட் நேபாள் and its politics, etc. Next article, humanity matters, capitalism needs an upgrade. இந்த ஆர்டிக்கலில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டலிசம்னா என்ன, இந்த கொரோனா டைமில் ஹவு இட் சர்வ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் தோ தே டொனேட்டட் டு கொரோனா வைரஸ் ரிலீஃப் மெஷர்ஸாக இருக்கட்டும், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். பட் த திங் இஸ் கேபிட்டலிசம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் பிஹைண்ட் வேக்சின் நேஷனலிசமாக இருக்கட்டும், வேக்சின் ஜிங்கோயிசமாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் பின்னாடி கேபிட்டலிசம் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. COVID-19 vaccine crisis is another tragic instance of clash between the needs of humanity and principles of capitalism. Capitalismோட பேசிக் என்னன்னா, நீ பயங்கர ஹார்டாக ஒர்க் பண்ணுறியா, உன்னோட பெனிஃபிட்ஸை நீ ரீப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் நீ கம்யூனிட்டின்னு யோசிக்க வேண்டாம், அப்புறம் இஸ் இட் குட் ஃபார் த கவர்மெண்ட்னு யோசிக்க வேணாம், இஸ் இட் குட் ஃபார் த என்விரான்மெண்ட்னு யோசிக்க வேணாம். இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் enough to come up with an idea, if you work hard enough to make that idea work, then the profit is yours. இதுதான் capitalism. Okay. Capitalists insist that private producers of vaccine must make profit because that is their compensation for investing in research and production. இப்போ சோஷியலிசம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது மக்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது எல்லாரோட சொத்து, அந்த மாதிரி சொல்லும். கேபிட்டலிசம் என்னன்னா, நீ தானே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண, உன்னோட காசு தானே இன்வெஸ்ட் பண்ண, அதை இன்வெஸ்ட் பண்ணதுனால தானே ஒரு வேக்சின் ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ நீ அந்த வேக்சின் கண்டுபிடிச்சதுனால இப்போ அந்த வேக்சினை எந்த காசு வேணால் நீ போட்டு விற்கலாம், இவ்வளோ பேர் சாகுறாங்களே, இப்போ போய் நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக அந்த மருந்து விற்கலாமா, அந்த மாதிரி ரொம்ப எத்திக்கலாக நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிறது கேபிட்டலிசமோட பேசிஸ். இஃப் த ப்ரைஸஸ் தே சார்ஜ் ஆர் பியாண்ட் த ரீச் ஆஃப் புவர் பீப்புள், தே ஆர் நாட் மாரலி கம்பெல் டு சர்வ் தம் அட் அ லாஸ். அதுக்காக ஏழைங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக 100 ரூபாய்க்கு அந்த மருந்து விற்கணும்னு அவசியம் இல்லை. 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்குன்னா அவனுக்கு விற்றா மட்டுமே போதும், அந்த மாதிரி யோசிக்கிறதா கேபிட்டலிசமோட பேசிஸ். The governments must step in and buy from private producers and subsidize sales to poorer people. அந்த மாதிரி இடத்துல தான் the government step in ஆகும். government எதுக்கு இருக்கு? by the people, for the people, to the people. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது private players கிட்டேருந்து ஒரு 1000 rupeesக்கு வாங்கி ஒரு subsidized rateல அட்லீஸ்ட் ஒரு 200-300 rupeesக்கு வாங்கணும். பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு பீப்புளோட வெல்ஃபேர் முக்கியம். Governments need revenues, of course, and taxes on private companies could be a significant source. However, if private companies also press governments for lower taxes to make their investment more attractive, அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, பப்ளிக் செக்டார் ப்ரொடக்ஷன் என்டர்பிரைசஸ் கவர்மெண்ட் வில் ஃபைண்ட் போத் தேர் ஹேண்ட்ஸ் டைட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு மக்களுக்கு தரணும்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்கணும். கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்கணும்னா என்ன பண்ணணும், அது எப்படி வரும், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் த கவர்மெண்ட்? இட் இஸ் ஒன்லி டாக்ஸஸ். அந்த ஹெவி டாக்ஸஸ் யார் பே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பே பண்ணும். ஸோ ஒரு சைடு கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும்னா இந்த கம்பெனிஸ் தான் ரிலை பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இஃப் தே ப்ரெஷர் த கவர்மெண்ட், உங்களுக்கு நாங்கள் வேணும், நாங்கள் இவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் தரோம், வேக்சின் கண்டுபிடிக்கிறது நாங்கள் தான், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், அதுக்காக நீங்கள் எங்களுக்கு கன்செஷன் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்ட் இந்த இடத்துல 1 கோடி ரூபாய்க்கு இருக்குன்னா எங்களுக்கு ஒரு 20 lakhsல முடிச்சு கொடுங்க. பிகாஸ் வி நீட் இன்சென்டிவ்ஸ். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணால் தான் நிறைய கம்பெனிஸ் நாங்கள் செட்டப் பண்ணுவோம், நிறைய கம்பெனி செட்டப் பண்ணால் தான் அதை சுற்றி இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு 2 சைடும் ப்ரெஷர் வந்ததுன்னா போத்
போத் என்ன சொல்றது, கவர்மெண்டோட கையெல்லாம் கட்டின மாதிரி ஆயிடும். திஸ் இஸ் த சேம் சிச்சுவேஷன் இந்தியா இஸ் ஃபேஸிங் நவ். கேபிட்டலிசம் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the forces that support capitalism run out. என்னென்ன ஃபோர்ஸஸ்? பீப்புளோட இன்டெலெக்சுவல் ஐடியாஸ், அப்புறம் ப்ராஃபிட் மேக்கிங் ஆட்டிடியூட், இது எல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் இட் வில் ஸ்டாப். பிஸ்னஸ் கன்வெர்ட் நேச்சுரல் கேபிட்டல் இன்டு ஃபினான்ஷியல் கேபிட்டல். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஞ்சள் இருக்குது, அந்த மஞ்சளை அடித்து நம்ம அது ஒரு க்ரீமாக பண்ணோம் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் கேபிட்டல். மஞ்சளுங்கிறது நேச்சுரலாக occurring substance. So this is how business thrive. நேச்சர்லேருந்து எடுத்து அதோட ஃபார்ம் மட்டும் மாற்றி இல்லைனா ஃபியூ ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி அதை நமக்கு வேறு விதமாக கொடுத்தா that is how business thrive. So over exploitation of the earth's resources to produce profits has contributed to the crisis of environmental sustainability and climate change. So நம்ம இந்த மாதிரி நேச்சர்லேருந்து நிறைய சுரண்டுறோம். இதுக்கு முக்கியமான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் ஆட்டிடியூட். ஸோ இந்த ப்ராஃபிட் மேக்கிங் ஆட்டிடியூட் stems from capitalism. The concept of ownership of assets for creating wealth has gone too far when slaves without human rights were used in capitalist enterprises and their economic assets until moralists objected. So இந்த capitalism எது வரைக்கும் போச்சுன்னா, என் கம்பெனி த்ரைவ் ஆகணும், நான் ப்ராஃபிட் பார்க்கணும், அதுக்கு ஆளுங்க தேவை, அதுக்காக நான் சம்பளமும் கொடுக்க முடியாது. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ், அதுக்காக தான் ஸ்லேவ்ஸ் எல்லாம் ஆஃப்ரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்ஷஸ்ட் திங்ஸ் அபவுட் கேபிட்டலிசம். Capitalism moved on to convert knowledge into private property. முன்னாடி naturally occurring substances தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டலாக மாற்றிட்டு இருந்தோம். இப்போ நாலேஜ் கூட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லோகோ டிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு காப்பிரைட் வாங்குவீங்க. வேற ஏதாவது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது வேக்சின் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு பேட்டன்ட் வாங்குவீங்க. ஸோ இதுதான் அந்த WTOட ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ஒரு IPR ரூல்ஸ். இதெல்லாம் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ப்ராடக்ட் பேட்டன்ஸ். ஒருத்தவரோட அறிவை, ஒரு இன்டெலிஜென்ஸை எப்படி பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறது. ஒருத்தவங்க ஒரு பாட்டு எழுதுறான்னா அதுக்கு எப்படி காப்பிரைட் வாங்குது. தட் இஸ் சம்படிஸ் இன்டெலெக்சுவல் ப்ராடக்ட். கரெக்ட். Product patents allow investors of new drugs to have exclusive rights for some years. For example, ஒரு 20 இயர்ஸ்க்கு அது அவங்க கிட்ட தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வெளியிலேயே வரும். However, Indian generic drug producers became threats to the pricing power of innovative drug producers from the West. நம்ம இதுக்காக தான் என்ன பண்ணோம், இந்த மாதிரி மக்களுக்கு போய் சேரணுங்கிறது மோட்டிவாக இல்லாமல் ப்ராஃபிட் மேக்கிங் மோட்டிவாக இருக்குன்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்டட் டு மேனுஃபேக்சர் ஜெனரிக் ட்ரக்ஸ். இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் என்னன்னா, த ஃபைனல் ப்ராடக்ட் வில் ஹாவ் same efficacy and same result as the drugs from the West. So இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா, the process or the chemical reaction or the product used will be substitute for the other one. அவ்வளோதான். பட் இதுலயுமே நிறைய problems we faced. For example, the doctors are not prescribing them. People are having bias towards என்ன சொல்றது, generic drugs. Since it is very cheap, people think it does not work. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தது. ஜன் ஔஷாதி கேந்திராஸ் அப்படின்னா அங்கங்க மெடிக்கல் ஷாப்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் which promotes or which sells only generic medicines, அதெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க. They can demand that the innovator company must allow domestic lower cost producers to increase the supply of the drug in an emergency with compensation to inventor, of course. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கொரோனா பேண்டமிக் ரொம்ப சிவியராக இருக்குது, பீப்புள் ஆர் டையிங் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கு பதிலாக நாங்கள் ஒன்று இன்வென்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் நாங்கள் தரோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் திஸ், அந்த மாதிரி போகலாம். பட் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி அந்த வேக்சின்ஸ்க்கு காப்பிரைட் வாங்குறது, பேட்டன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணுறது இட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த மொத்த ஆர்டிக்கலோட ஜஸ்ட். Relentless economic growth is devouring the earth that hosts humanity. So profit making இதில் நம்மளோட fellow human beings எல்லாம் are dying அப்படிங்கிறதே உணர்றது நமக்கு கஷ்டமாக இருக்குது. Capitalists can create even more wealth for themselves of human beings. Human beings கிட்ட இருந்தே ஒரு ப்ராப்ளம் எடுத்து அவங்கள வச்சே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு, கொரோனா வைரஸுங்கிறது இட் இஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பீங்ஸ். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது யார்? சயின்டிஸ்ட் ஹூ ஆர் ஹியூமன் பீங்ஸ். ஸோ அவங்கள வச்சே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அவங்களோட ப்ராப்ளமே சால்வ் பண்ணி அதுலேருந்தே ப்ராஃபிட் மேக்கிங்கும் பண்ணலாம். Money has become the supreme measure of success in all sphere. The wealth of individuals, size of companies, scale of nations, economies. So அதெல்லாம் தான் பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூட்டான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா not many people are
என்ன சொல்கிறது ரிச் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஹவு ஹாப்பி த பீப்புள் ஆர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரீஸ். ஸோ பீப்புள் ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஜிடிபி, அப்புறம் வந்து ஹவு த எக்கனாமி, பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ, டிஸ்போசபிள் இன்கம் எவ்வளோ, இதெல்லாம் மட்டும் பார்க்கக்கூடாது. வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி, வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் என்விரான்மெண்ட். எர்த்தோட ரிசோர்ஸஸ் நம்ம ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். வெறும் கேபிட்டலிசம் இஃப் இட் thrives then obviously people cannot be happy அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, த ஒலிம்பிக் கேம் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் இன் 2 or 3 days. இந்த சமயத்தில் இது தேவையா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருப்பாங்க. only 1.9% of the population has been fully vaccinated. நடக்க போகிறது டோக்கியோவில். ஸோ இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ஜாப்பனீஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இதை போஸ்ட்போன் பண்ணும் இல்லைனா கேன்சல் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன் போல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் த திங் இஸ் pandemic is a bigger obstacle even when the vaccination drive continues at very speeds. இந்த டைமில் தான் பீப்புள் ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. எப்போ பாரு நியூஸில் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பீப்புள் வில் பி என்ன சொல்கிறது அன்சர்டன். அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இஃப் தே ஆர் டையிங் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக ஏன் நம்ம இந்த ஒலிம்பிக்ஸை பார்க்கக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க. ஸ்போர்ட் ஆஃபர்ஸ் தட் illusory thrill of everything being fine with the world. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொரோனா வைரஸ் நடந்துட்டு இருந்தாலும் எவ்ரிபடி இஸ் ஓகே, பீப்புள் ஆர் ப்ராக்டிசிங், அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு இல்யூஷனாவது கிடைக்கும். யூரோப்பியன் ஃபுட்பாலாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட், கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ், இது எதுவுமே வந்து COVID-19 ப்ரோட்டோகால்ஸ் இருந்தாலுமே இட் ஹாஸ் ரீசர்ஃபேஸ்ட். ஒய் நாட் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகிள் எழுதினவரோட ஆர்குமெண்ட். Despite best practices, biobubble, sports people are vulnerable to the virus, and the Olympics with an expected attendance of 11,000 athletes can be a logistical nightmare. இந்த மாதிரி இதில் ப்ராப்ளமும் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரன்னிங்லாம் இருக்குது, ஸ்ப்ரிண்ட்லாம் இருக்குன்னா அதுலலாம் நம்ம எப்படி சோஷியல் டிஸ்டன்சிங் பார்க்க முடியும்? அவ்வளோ ஆடியன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு அத்லெட்ஸ் மட்டுமே 11,000 people ஆர் எக்ஸ்பெக்டட் டு பார்ட்டிசிபேட். ஸோ எவ்வளோ பேர் அதுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ் இருப்பாங்க? நம்ம எப்படி COVID-19 ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் த திங் இஸ் இட் கேன் பி அ டிஸ்ட்ராக்ஷன் டு த வேர்ல்ட். என்ன சொல்கிற, ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணலாம், ஒரு பிளசீபோ எஃபெக்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒலிம்பிக்ஸ் கேன் பி ஆல்சோ ஹெல்ப், பட் வி ஷுட் மேக் ஷுர் தட் logistics is not compromised. Moving on to the next one. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக RBI has decided to transfer 99,000 crores of surplus to the center. இது வந்து this is in the view of COVID-19 pandemic. The payout is almost double. 53,000 crore தான் finance minister has budgeted. இப்போ வந்து it is almost 99 crores. RBI has generated a surplus that is over 73% higher than what it posted for the previous 12-month period. It is also noteworthy when one considers that the bank just changed its accounting calendar from July ல April March மாத்திட்டாங்க. இப்போ ரீசெண்டாக RBI ரிலீஸ் பண்ண ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, there is a sharp contraction in expenditure was a major factor in boosting the surplus. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, பிகாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கிறது இல்லை, மொத்தமாக எவ்ரி திங் இஸ் இன் அ ஹால்ட். அதனால தான் இப்போ இந்த சர்ப்ளஸ் வந்தது. த பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் வாஸ் 50,000 crore of exchange gain realized by the central bank from its foreign exchange transactions. இதுதான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். So, given the magnitude of economic disruption caused by the ongoing pandemic and the lack of visibility, the cost that the economy is going to have to bear in the coming months, the RBI's transfer surely provides a much needed buffer. Because நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம கிட்ட forex reserves 500 billion மேலே இருக்கு. So, we should make sure தட் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டைமில் திஸ் இஸ் பீயிங் யூஸ்ட். பிகாஸ் த கவர்மெண்ட் இது பயங்கரமான ஒரு கேஷ் கிரன்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த ரிசர்வ்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Just 2 years ago, RBI had transferred 1.76 lakh crore to the exchequer. RBI has ensured to maintain the contingency reserve at 5.5% of the overall size of its balance. So, இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணது பிமல் ஜலான் கமிட்டி. இந்த மாதிரி RBI வந்து ஒரு lender of the last resort அப்படின்னு ஆல்ரெடி it has a name. So, அதுக்கேற்ற மாதிரி the RBI has provided a required cushion. It would behoove policymakers to remember that the central bank is ultimately the lender of last resort as a whole, and it can ill afford to be less than adequately funded to meet every
கண்டின்ஜென்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பேங்க் ஃபெயில் ஆனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நேஷனே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி டைம்லலாம் ஆர்பிஐ இஸ் த ஒன்லி லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். COVID-19 டைமில் ஹவு த செகண்ட் வேவ் டக்குன்னு வந்து சென்னை பிகேம் த ஹாட்ஸ்பாட். அதை எப்படி டேக்கிள் பண்ணாங்க, வாட் வர் த எஃபர்ட்ஸ் தட் வேர் டேக்கன், அதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ரீட். திஸ் வில் ஹெல்ப் யூ டு ரைட் அன் எஃபெக்டிவ் எஸ்ஸே. ஓகேயா, உங்கள் வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திஸ் வில் ஹெல்ப். ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் திஸ் ஹைலைட்டட் போர்ஷன்ஸ். So that's all for today's news. I hope this session was useful. Kindly tune in tomorrow for tomorrow's session. Thank you.